राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मधुवन बिहारी की जय। जय बोलो ध्रुव महाराज की जय। जय बोलो नारद महर्षि की जय। जय बोलो शत्रुघ्न महाराज की जय। அழகான மதுவனத்தினுடைய விஷயங்கள் அனுபவிச்சுருக்கோம். அதில் தான் ஹயக்ரீவர் மது கைட்டபர்களை வதம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஹயக்ரீவ ஜெயந்தி என்று அப்படின்னு கேட்டிருந்தார். ஆவணி அவிட்டம் ரக்ஷாபந்தன் அன்னைக்கு தான் ஹயக்ரீவ ஜெயந்தி. அது எந்த மாதம், பௌர்ணமியா, என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா பௌர்ணமியா, அமாவாசையா, அஷ்டமியா, நவமியா கண்டுபிடிச்சி சொல்லணும். அத்தனை விசேஷம் இந்த ஹயக்ரீவ ஜெயந்தி. ஸோ ஹயக்ரீவர் மது கைடவர்களை வதம் பண்ணார். அந்த இடம் மதுவனம். அதுக்கப்புறமா பின்னாடி துருவன் தபஸ் பண்ண பகவான் கிருஷ்ணிகர்பன் அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அதுவும் மதுவனம். அடுத்தது ராமச்சந்திரமூர்த்தி விஷயமாக பேசின்னு இருக்கோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் உத்தர காண்டத்தில் 62வது சர்க்கமெல்லாம் அனுபவித்தோம். அது யமுனா தீரத்தில் இருந்த ரிஷிகள்லாம் வந்து ராமனிடத்தில் பிரார்த்தனை பண்ண, ராமன் சத்ருக்னனுக்கு அந்த ஆக்ஞையை கொடுக்க, சத்ருக்னன் சரின்னு ஒத்துக்க, சத்ருக்னனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ராமன் சங்கல்பம் பண்ணுறார். உடனே ரொம்ப அழகாக சத்ருக்னன் ரொம்ப நிதானமாக ரொம்ப பவ்யமாக ஏவ முக்தஸ்து ராமேன பராம் வ்ரீடாமுபாகதம் சத்ருக்னோ வீரிய சம்பன்னஹ மந்தம் மந்தம் உவாச்சஹ. ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வீரிய சம்பன்னனான சத்ருக்னன் பராம் வ்ரீடாம் ரொம்ப வெக்கப்படுறாராம். மந்தம் மந்தம் உவாச்சஹ ரொம்ப தீனஸ்வரத்தில் ரொம்ப மரியாதை, அதாவது ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு இடத்துல எப்படி பேசுவோம் அந்த மாதிரி பேசுகிறான். மந்தம் மந்தம் உவாச்சஹ. நம்ம கிருஷ்ணவதார காலகட்டத்தில் பார்க்கலாம். மந்தம் மந்தம் ஜலதரா, அதாவது மேகம் நிதானமாக நகருமா, அந்த மாதிரி ரொம்ப நிதானமாக சப்தம் ரொம்ப குறைவாக திமேன்னு பேசலானா. அதர்மம் வித்மகா குத்ஸ்த யஸ்மின்னர்த்தே நரேஸ்வரே கதம் திஷ்டத்சு ஜேஷ்டேஷு கணியானபிஷியச்சதே. ககுஸ்த வம்சத்தினுடைய புருஷோத்தமா பெரியவாள்லாம் இருக்கும் பொழுது எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுன்னு எப்படி நியாயமாகும்? இது அதர்மமாச்சே, நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அவசியம் கரணீயம் ச சாசனம் புருஷர்ஷப தவ சைவ மகாபாக சாசனம் துரதிக்ரமம். ஆனால் பிரபு, உன்னுடைய நியமனத்தை மாற்றக்கூடாத, உன்னுடைய நியமனத்தை நான் வந்து மீறக்கூடாது, உங்கள் உத்தரவை நான் பண்ணித்தான் ஆகணும். ஆனால் त्वत्तो मया श्रुतं वीर श्रुतिं यश्च मया श्रुतं नोत्तरं हि मया वाच्यं मध्यमे प्रतिजानाति. நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்படி அந்த வார்த்தை தப்பு. அதனால எனக்கு இந்த தண்டனை. அதாவது லவணாசுரனை வதம் பண்ணுறேன்னு நான் ஒத்துன்றதுனால எனக்கு இந்த பட்டாபிஷேகம்ன்ற ஒரு தண்டனை கிடச்சிடுத்துன்ற பார்த்துக்கோங்க. உலகத்தில் வந்து எல்லாரும்
தனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லாட்டி தனக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறதுனா சந்தோஷப்படுவா. ஆனால் ராமனுடைய வம்சத்தில் இருக்கவாள்லாம் இது என்னடா இது தொந்தரவாக போச்சு, பெரியவர்கள்லாம் இருக்கும்பொழுது நமக்கு போய் இப்படி பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்கிறார்களே, நம்ம கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக அதான் வளரிட்டோமோ அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கஷ்டம் வந்துடுத்தே அப்படின்னு வருத்தப்படுறான். பைத்தியகாரத்தனை நான் பண்ணிட்டேன், எனக்கு வேற ஒரு தண்டனை வேண்டாம், இந்த இவ்வளோ வார்த்தை நான் சொல்கிறதே தப்பு, இதுக்கு இன்னொரு தண்டனை வேண்டாம், அதனால் தேவரி உங்கள் இஷ்டம் எப்படியோ எப்படி சொல்ல அப்படியே நடத்துகிறேன், அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் உங்கள் வார்த்தையை மீறக்கூடாது, அதனாலே ஒத்துக்கொள்கிறேன். ரொம்ப அழகாக மரியாதையாக பேசுகிறேன். ஆனால் பகவான் சிரிச்சுண்டு லக்ஷ்மணன் பரதன் வாழை பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிடுங்க, பட்டாபிஷேகம்லாம் பண்ணுவோம், எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொன்னார்கள். அழகா இதெல்லாமே அந்த யமுனா தீரத்திலேருந்து வந்த ரிஷிகள் இருக்கும் பொழுது எத்தனையும் நடக்காது. ததாபிஷேகோ வவ்ருதே சத்ருக்னஸ்ய மகாத்மனஹ சம்பிரஹர்ஷகர ஸ்ரீமான் ராகவஸ்ய புரஸ்ய ச. அழகா சத்ருகனுடைய மகுடாபிஷேகமானது ராமனுக்கும் நகரத்தில் இருக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தது. இப்போ சத்ருகன் எப்படி இருந்தாருன்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அபிஷிக்தஸ்து சத்ருக்னோ பபௌ சாதித்ய சான்னிபஹ அபிஷிக்தஹ புரா ஸ்கந்தஹ சேந்திரைரிவ மருத்கணைஹி. ஆதித்ய சன்னிபக சூரியன் போல பிரகாசமாக இருக்கக்கூடிய சத்ருக்னர் இப்பொழுது அந்த மகுடாபிஷேகம் பண்ணவுடனே எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச சுப்பிரமணிய சுவாமி ஸ்கந்த இவச்ச பபௌ, ஸ்கந்தனை போல இருக்காராம், சுப்பிரமணிய சுவாமி மாதிரி சத்ருகுணன் இருக்கிறார் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். அப்போ முருகனுடைய பிரகாசம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அபிஷிக்தே து சத்ருக்னே ராமேன அக்லிஷ்ட கர்மணா பௌரா பிரமுதிதாச்சாசன் பிராமணாஸ் பகுஸ்ருதாக. அக்லிஷ்ட கர்மனாகனா நினைத்ததை முடிப்பவனாக ராமன் சத்ருக்னாலே ராமரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சத்ருக்னன் அவனை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அப்புறமா கௌசல்யா ச சுமித்ரா ச மங்களம் கைகேயி ததா சக்ருஸ்தா ராஜபவனே யாச்சான்யா ராஜயோஷிதஹ. எல்லாரும் சத்ருகனுக்கு ஆசீர்வாதம் பண்ண, கௌசல்யா சுமித்ரா கைகேயி எல்லாரும். அப்போ ரிஷயச்ச மகாத்மானோ யமுனா தீரவாசினஹ ஹதம் லவணமாசம்சுஹு சத்ருக்னஸ்ய அபிஷேச்சனாத். அவ யமுனா தீரவாசிகளான அந்த முனிவர்கள் சத்ருகனுடைய பட்டாபிஷேகம் நடந்தவொடனே அபாடா லவணன் ஒழிஞ்சாச்சுன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டாள். அவளுக்கு அந்த ஒரு பயம் விட்டு போயிட்டுதான். இல்லாட்டி ஐயோ நம்ம இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணது லவணனுக்கு தெரிஞ்சால் கொண்டுடுவானேன்னு ஒரு கவலை இருந்தது தான். இப்போ சத்ருகுணன் அந்த ஏரியாவுடைய ராஜான சுவாமி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுனால இனி இந்த ராஜா பார்த்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு தைரியம் கிடைச்சுடுத்து. அதாவது ஒரு ராஜன் எவ்வளவு முக்கியம், ஒரு தலைவன் எவ்வளவு முக்கியன்றதுக்கான அழகான விஷயங்கள் இது. ததோ அபிஷிக்தம் சத்ருக்ன மங்களமாரு மங்கம் சத்ருக்னம் அங்கமாரோப்பிய ராகவக உவாச மதுராம் வாணியம் தேஜஸ்தஸ்யாபிபூரயன். அப்ப அழகா அந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சத்ருகுணை தூக்கி மடியில வச்சுண்டு ரொம்ப ஆனந்தமா பகவான் மதுரமா பேசுறான் ராமச்சந்திரமூர்த்தி. ரெண்டு பேரும் ஒரே வயசு தான், ஆனா தம்பினா மடியில உட்கார வச்சுன்னு அழகா பேசுறார். 40 வயசுக்கு மேலே ஆயாச்சு. ஏன்னா ராமனுக்கு கல்யாணம் ஆனது 12 வயசுல. அதன் பிறகு ராமன் 26 வயசுல காட்டுக்கு போகிறார். 40வது வயசுல வீட்டுக்கு வந்துட்டு பட்டாபிஷேகம் நடக்கிறது. ஸோ 40 வயசுக்கு அப்புறமா தான் அதெல்லாம். 40 வயசுக்கு அப்புறமா தம்பி மேலே இவ்வளோ பாசத்தோடு இருக்கார். தம்பியும் இவ்வளோ அழகாக அருமையாக இருக்கார்.
அப்ப ராமச்சந்திரமூர்த்தி சொல்றாராம், அயம் சரஸ்தமோகஸ்தே திவ்ய பரபுரஞ்சய அனேன லவணம் சௌமிய ஹந்தாசி ரகுநந்தன. இந்தோட வந்த இந்த அம்பு நீ வச்சுக்கோ, சரம்னு சொல்லுவா. இந்த அம்பை வச்சுக்கோ, இது வீண் போகாதது. இது உனக்கு சத்ரு நகரத்தை வெல்லக்கூடிய பலம் தரும். ஏ சௌமியா, ஏ ரகுநந்தனா, இதனால நீ லவணனை வதம் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இது வந்த கதையை சொல்ற ராமச்சந்திரமூர்த்தி. சிருஷ்டஹ ஷரோயம் காகுத்ஸ்த யதாஷேதே மஹார்ணவே ஸ்வயம்பூரஜிதோ தேவோ யம் நாபஷ்யன் சுராசுரஹ அதிருஷ்யஹ சர்வபூதானாம் தேனாயம் து ஷரோத்தமஹ. ஏ காகுத்ஸ்த, பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்த பொழுது இதை பண்ணது. இது பிரம்மதேவர், சிவபெருமான், தேவர்கள் இவாளால கூட பார்க்க முடியாது, யார் கண்ணுக்குமே படாது. இது சிருஷ்டஹ क्रोधाभिभूतेन विनाशार्थं दुरात्मनो मधुकैटभयोर्वीर विघाते वर्तमानयोः स्रष्टुकामेन लोकान् त्रींस्तौ चाणेन हतौ युधि. हे वीरा, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருந்த துராத்மாக்களான மது கைட்டபர்களை அவர்களை அழிப்பதற்காகவே கோபாவேசத்தினாலே படைக்கப்பட்ட அம்பு இது. அவர்கள் யுத்தத்துல கொன்னுட்ட. தௌஹத்வா ஜனபோகார்த்தம் கைட்டபம் து மதும் ததா அனேன சரமுக்கியேன ததோ லோகான் சகாரசஹ. மகாவிஷ்ணு மது கைட்டவர்களை இந்த அம்பினாலே கொன்று ஜனங்களுக்கு நன்மையை செய்தார், லோகங்களை சிருஷ்டிச்சார். நாயம் மயா சரப்பூர்வம் ராவணஸ்ய வதார்த்தினா முக்தஹ க்ஷத்ருக்ன பூதானாம் மகாம் த்ராசோ பவேதிதி. சத்ருக்னா ராவண வதத்தில் நான் இதை யூஸ் பண்ணலை, ஏன்னா ரொம்ப பயமுறா இருக்கும் எல்லாருக்கும், அதனால யூஸ் பண்ணல. இதை யூஸ் பண்ணாமலேயே ராவணனை வதம் பண்ணியிருக்காருன்னா அப்போ ராமன் எவ்வளோ பெரிய ஆள்னு பார்த்துக்கோங்க. த மோஸ்ட் பவர்ஃபுல் அம்பு இது. ஓகே. யச்சதஸ்ய மஹச்சூலம் த்ரயம்பகேன மகாத்மனா தத்தம் சத்ரு விநாசாய மகோராயுதம் உத்தமம் மதோர் ஆயுதம் உத்தமம் சதம் நிக்ஷிப்ய பவனே பூஜ்யமானம் புனః புனः திசः சர்வாசமாசாத்ய பிராப்னோதி ஆஹாரமுத்தமம். சிவபெருமான் கொடுத்த அந்த திரிசூலத்தை வச்சுட்டு அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் அதை பூஜை பண்ணிட்டு வீட்டில் வச்சுட்டு அப்பப்போ வெளில போய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்றான். ஓகேவா. யதா தூ யுத்தம் ஆகாங்க்ஷன் கஷ்சிதேனம் சமாஹ்வயேத் ததாசூலம் கிரஹீத்வா தம் பஸ்ம குர்யாத் சரக்ஷஸஹ. யாராவது இவனை வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு நான் கூப்பிடுவோம் மட்டும்தான் சூலத்தை கையில் வச்சுட்டு அவன் எதிரிகளை துவம்சம் பண்ணுறான். சத்வம் புருஷார்தூல தமாயுத வினாக்கிருதம் அப்ரவிஷ்டம் புரம் பூர்வம் துவாரி திஷ்ட திருதாயுத. புருஷோத்தமா, ஹே சத்ருக்னா,
நீ ஆயுதபாணியாக அவனோட வீட்டில் போய் அவன் இல்லாத சமயத்தில் அவன் நிற்க வைக்கணும். அதாவது அவன் கையில் ஆயுதம் இருக்கக்கூடாது. ஆனால் அவனுக்கு முன்னாடியே போய் நீ அங்கே வாசலில் காத்துன்னு, அதாவது அவன் இந்த திரிசூலத்தை அந்த குகையில் வச்சுட்டு அவன் போய் ஆகாரம் எல்லாம் கொண்டு நின்று சாப்பிட்டு வருவான். அவன் அந்த அவன் வந்து ஆகாரத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த குகையோட வாசலில் நின்றுடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனால் போய் ஆயுதத்தை எடுக்க முடியாது. அப்போ நீ அவனை ஜெயிச்சுடலாம். இன்றைக்கும் அந்த குகை இருக்குது, லவணாசுர குகை இருக்குது. நான் இங்கே காமிச்சிருக்கேன். நான் என் கூட வந்த எல்லாருக்குமே அந்த மதுவனத்தில் காமிச்சிருக்கேன். முன்னாடிலாம் நிறைய கஞ்சா சாமியார்லாம் இருந்தா, இப்பெல்லாம் இல்லை. நான் பார்த்ததில்லை, பட் இருக்கான்னு சொல்லுவேன். அப்ரவிஷ்டம் ச பவனம் யுத்தாய புருஷர்ஷப ஆஹ்வயேதா மகாபாஹு ததா அந்தாசி ராட்சசம். புருஷோத்தமா மகாபாஹு அவனை அரண்மனைக்குள்ள அந்த குகைக்குள்ள விடாதபடி நீ சண்டைக்கு கூப்பிடு, அப்ப நீ அவனை அழிச்சுடலாம். அந்யதா கிரியமானே து அவத்யச பவிஷ்யதி யதித்தேவம் கிருதம் வீர விநாசமுபயாஸ்யதி. இப்படிதான் அவனை கொல்ல முடியும், வேற எதுனா கொல்ல முடியாது. ஓகேவா? அதெல்லாம் நம்மகிட்ட சொல்லியாச்சு. புரியறதா? அதாவது சத்ருகுணா, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன், போ, சென்று வென்று வா. இந்த கதையே கிடையாது. நிறைய பேருக்கு இப்படிதான் ஒரு கற்பனை இருக்கு பக்தியில. சுவாமியோட அனுகிரகம் இருக்கு, நோ பிளானிங், நத்திங். அதெல்லாம் இல்லை. உங்க எஃபர்ட்ஸ் போடணும், உங்க பிளானிங். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நான் பிளானிங்கே பண்றது. சில பேர் தான் சொல்லுவாங்க, குருஜி இந்த குருஜி பிளான் சொல்லுங்க. நான் சொல்லுவேன் அப்படின்னு. தட் மீன்ஸ் நான் பிளான் பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லை, பிளான் பண்ணுறது இல்லைன்னு இல்லை. பிளான் பண்ணுவேன், மனசுக்குள்ளேயே எல்லா பிளானும் பண்ணிட்டு அதன் பிறகு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். எல்லா பிளானும் இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி கர்ப்பத்தில் ஒரு குழந்தை வளர்றது அப்படின்னா, இந்த குழந்தை வளர வளர ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தெரியும். முதல் 3 மாதம் தெரியவே தெரியாது இல்லையா? குழந்தை வளர்றதுன்றது யாராவது கர்ப்பவதியாக இருக்காள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வளர்றது தெரியும். அந்த மாதிரி பிளான்லாம் பண்ணணும். உடனே ஒரு குருட்டாம்போக்குத்தனமாக இருக்கப்படாது, ஒரு மூட நம்பிக்கை இருக்கப்படாது. குரு பகவானை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அப்படியே பிஸ்னஸ் பண்ணி அப்படியே கோடி கோடியாக சம்பாதிக்கணும். அதுக்கு முதல்ல என்னெல்லாம் தொழில் முறை இருக்குது கற்றுக்கணும். சும்மா இருக்கக்கூடாது. இப்போ குருஜி அம்மா உபன்யாசம் பண்ணுன்னு அனுப்பினான், ட்ரெயின் பண்ணால் பக்தி விஷயத்தை சொல்லிக் கொடுத்தா. அதுக்காக நான் ஒன்றும் படிக்க மாட்டேன், எனக்கு அப்படியே எல்லாம் வரும், அதெல்லாம் நடக்காது. படிக்கிறத படிக்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும், ஆலோசனை பண்ண. நேத்தியே சொன்ன கற்றல், கேட்டல், யோசித்தல் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் மைண்டில் உட்காந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சுவாமி விதவிதமாக சொல்ல வைப்பார். இந்த மெத்தட். அந்த இடத்துல என்ன சொல்ல போறேன்னு ப்ரிப்பேர் பண்ண முடியாது எனக்கு, ஆனால் என்ன விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கலாம். சமையலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். என்ன சமையல்னு யோசிக்கிறது தான் கஷ்டம். அப்படின்னு சொல்லுவேன், என்ன சமையல்னு யோசிக்கிறது தான் கஷ்டம். பண்ணுறது என்னமோ ½ அன் ஹவர் வேலை தான், அது யோசிக்கிறது தான் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். கரெக்ட்? ஸோ ப்ரிப்பேர் ஆகணும். ராமனுடைய தம்பி சத்ருகுணன் லவணாசுரன் ஒரு விஷயமே கிடையாது. அவனுக்கு போய் இவ்வளோ தூரம் ப்ரிப்பரேஷன். எஸ், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, என்ன பொசிஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ ராத்திரி தூங்க போகிறோன்னா ப்ரிப்பேர் ஆகணும்ல. தலகாணி, போர்வை, ஓகே, அது பெட்லேயே இருந்தாலும் உங்களுக்கு சௌரியமாக வச்சுன்னு படுக்கணும்ல. இல்லாட்டி நைட் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, இல்லாட்டி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணணும், ஏசி போடணும், ஃபேன் போடணும். நீங்கள் மேபி ஹாலில் உட்காந்துருக்கலாம், இல்லாட்டி வேறு எங்கேயாவது போயிருக்கலாம். படுத்துக்கிற சமயத்தில் பெட்ரூம் வரலன்னா லைட்டெல்லாம் போட்டுட்டு படுத்துக்க முடியாது. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சௌரியமான பொசிஷனில் படுத்துட்டு, இல்லாட்டி பாட்டு கேட்டு, இல்லாட்டி சத்சங்கம் கேட்டுண்டு. நிறைய பேர் சத்சங்கம் படுத்தும் போது கேட்குறேன். எல்லாம் பண்ணிட்டு அழகான ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இல்லையா. தூங்குவதற்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும்னா, வாழ்க்கையில் ஆஃபீஸ் வேலை பண்ணுறதுக்கும், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும், குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும், உங்களை பார்த்துக்கிறதுக்கும்,
உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் உங்கள் வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் வந்து கடவுளையே செய்யணும் அப்படி இல்லையே. ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ராமன் எவ்வளவு அழகா அபிஷேகம் பண்ணிட்டு அவனுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹெல்ப், அதான் தெய்வம், கொடுக்க வேண்டிய ஹெல்ப்பை கொடுக்கறது. என்ன, அந்த அம்புகளை கொடுத்தார். அதுக்கப்புறமா லவணாசுரனை எப்படி வதம் பண்ணணும்னு ஐடியா கொடுத்துட்டார். தட்ஸ் இட். இப்போ இதை போய் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது சத்ருக்னனுடைய வேலை. இதே தான் தெய்வம் உங்கள் வாழ்க்கையிலையும் பண்ணுறது. உடம்பு கொடுத்துருக்கு, மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணணும். கரெக்டா? உடம்புல ஏதாவது ஒரு வியாதி ஒவ்வாமை வந்திருக்குன்னா இதெல்லாம் விட்டுருங்க, டாக்டர் சொல்கிறார், அதை விடணும், அது நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, உன் உடம்புல இதெல்லாம் ஒத்துக்கறல, ஸோ ட்ராப் திஸ், குறைச்சிக்கோ. சக்கரை வியாதி இருக்கா, சர்க்கரையை குறைச்சிக்கோ, ஸ்வீட்டை தொடாது. இவனே சுவாமி என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறார், எனக்கு ஏன் சக்கரை வியாதியை கொடுத்தாரு? இது தண்டனை கிடையாது. உன் உடம்புல இந்த வியாதினாலே இந்த மாதிரி இருக்கு, ஸோ இந்த விஷயங்களை நீ குறைச்சிக்கோ. சிம்பிள், அவ்வளவுதானே. அப்போ புரிஞ்சுக்கணும் பகவான் எப்படி கைட் பண்ண. சுவாமி கோவில் பக்கத்தில் வீடு இருக்கும், அந்த வீடு கொடுத்துருப்பார். அங்கிருந்து கோவிலுக்கு நடந்து போகிறது உங்கள் வேலை தான். கோவிலில் ஒரே கூட்டமாக இருக்குது, போகவே முடியலையே, பார்க்கவே முடியல. சரி, கோவிலுக்குள்ளே போய் சுற்றிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்க, நாம ஜபிச்சுட்டு வாங்கோ. கரெக்ட்? அது யாரும் அவங்களுக்கு தடுக்க போகிறா? தரிசனத்துக்கு தானே போக முடியல. சரி, உள்ள கோவில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வாங்கோ. 10 மணிக்கு போனால் கூட்டமாக இருக்குது, விடிய காலம் 3:30 மணிக்கு போங்க. பத்மநாபர் கோவிலா, ரங்கநாதர் கோவில், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். விடிய காலம் பார்த்துட்டு வந்துடுவோம், அப்புறம் ஹோல்டே போக மாட்டா, அப்புறம் கூட்டமாக இருக்கும், விடிய காலம்புற தரிசனத்துக்கு போவா. அவ்வளோதானே. எல்லாமே உங்களுடைய மனசு அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது முக்கியமாக சத்ருகனுடைய விஷயத்தில் என்ன அழகா எல்லாம் பண்ணுறார் சுவாமி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறார். பட்டாபிஷேகம் பண்ணுறது என்ன? ப்ரமோஷன். சிம்பிள் சிம்பிள் ப்ரமோஷன் கொடுக்குறார். அப்பா நீ இனிமேல் மதுராபுரியினுடைய ராஜா, ஸோ ஹேண்டில் இட் வித் கேர். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக உனக்கு அந்த ப்ரமோஷன் கொடுத்து அது ஊர் முழுக்க சொல்லியாச்சு. தான் பட்டாபிஷேகம். செகண்டு, அங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்கள், அவனை அந்த லவணாசுரனை ஜெயிப்பதற்கான அந்த அம்புகள் கொடுத்தார், அவனை கொள்றதுக்கான டாக்டிக்ஸ் சொல்லி கொடுத்தாச்சு. தட்ஸ் இட். 3 விஷயம் கொடுத்தாச்சு இல்லையா? அவ்வளோதான். அப்போ ராமன் இவ்வளவு எல்லாம் பண்றார். அடுத்து ராமனே சொல்றார். இது 64வது சர்க்கம். ஏவமுக்த்வா சகாகுத்ஸ்தம் பிரசஸ்ய ச புனః புனः புனரேவா பரம் வாக்கியம் உவாச ரகுநந்தன. அழகா சத்ருனிட பல விதமாக சொல்லி திருப்பி திருப்பி சொல்றார் சுவாமி. சில விஷயங்கள்லாம் திரும்பவும் சொல்றார். புன ஏவக புருஷோத்தமா அப்படின்றார். யாரு? ராமன் சத்ருகனை பார்த்து சொல்றார். இமான்யஸ்வசஹஸ்ராணி இமானி அஸ்வசஹஸ்ராணி சத்வாரி புருஷர்ஷப ரதானாம் த்வே சஹஸ்ரே ச கஜானாம் சதமுத்தமம். 4000 அழகாக 4000 குதிரைகள் அதாங்க எடுத்துட்டு போ. 2000 யானைகளுடைய விஷயங்கள் அதில் எடுத்துட்டு போ. அப்புறமா நல்ல அழகாக இருக்கக்கூடிய நிறைய பேரை கூடவே நிறைய நாட்டிலேருந்து இந்த இவாளெல்லாம் அழிச்சுட்டு போங்க. டான்ஸ் ஆடுறவா, நாடகம் போடுறவா, பேசுகிறவா, இவாளெல்லாம். ஏன்னா இந்த மிலிட்ரி என்டர்டெயின் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ரதங்கள், குதிரைகள், யானைகள்லாம் மிலிட்ரிக்கு தேவை. மிலிட்ரியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு நடனர்த்தகாக ததா. இன்னும் பியூட்டிஃபுல் பாருங்க. இதெல்லாம் ராமன் சொல்றார். ஹிரண்யஸ்ச ஸ்வர்ணஸ்ய நியுதம் புருஷர்ஷப ஆதாய கச்ச சத்ருக்ன பர்யாப்த தனவாகனக. எவ்வளவு தனங்கள் வேணுமோ, வாகனங்கள் வேணுமோ, தங்க நாணயங்கள் வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு போ. நியுத்தம்னா 10,000 கோடின்னு போட்டிருக்கா. எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. சரியா? பலம் ச சுப்ருதம் வீர ஹிருஷ்ட புஷ்ட மனுத்தமம் சம்பாஷா சம்பிரதானேன ரஞ்சயஸ்வனரோத்தம. நல்லா அழகா இந்த மிலிட்ரியை நல்லா ஹேண்டில் பண்ண, ஜாலியாக பேசு, அதே சமயத்தில் அவளை திருப்தியாக இருக்கவை, ஹாப்பியாக இருக்கும்படியாக பார்த்துக்கோ. அப்போ தான் போய் நல்லபடியாக சண்டை போடுவாள்.
இதெல்லாம் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக், ஹவு டு ஹேண்டில் த பீப்புள். இதெல்லாம் ராமாயணத்தில் என்ன சொல்ற எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நஹ்யஸ்தத்ர திஷ்டந்தி நதாரா நச பாந்தவாஹ சுப்ரீதோ பிருத்யவர்கஸ்ச யத்ர திஷ்டதி ராகவ. குழந்தை, இப்போ உனக்கு அங்கே உன் ஊர் கிடையாது, புரியுறதா? உன் கூட இருக்கிறவாள்லாம் யாரும் கிடையாது, இந்த எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சேனை தான் உன் கூட இருக்கு, புரியுறதா? முதல்ல வாழெல்லாம் தனியாக அனுப்பிடும், அப்புறமா நீ தனியாக போய்க்கும், மதுவனத்துக்கு தனியாக போ. ஏன்னா நீ வரேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, நீ சண்டைக்கு வரேன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சு அவன் சூழத்தோடு அலைவான், புரியுறதா? ஜாகிரதையாக நிதானமாக பார்த்து அவனை கொலை பண்ணு. இந்த கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிச்சோடனே லவணனை நீ வதம் பண்ணிடு, அதுதான் கரெக்ட் டைம், புரியுறதா? இப்பொழுது உன்னுடைய சேனைகள்லாம் மகர்ஷிகளை தொடர்ந்து பிரயாணம் ஆகட்டும். ஏன்னா இப்போ கோடைக்காலம், கங்கா நதியில் ஜலப்பிரவாகம் கம்மியாக இருக்கும், ஈஸி டு கிராஸ். அதனால் முதல்ல அதுக்கப்புறமா அவளை தான் அப்படி அனுப்பிட்டு அப்புறமா நீ முன்னாடி போ, அவள் பின்னாடி கிளம்ப, ஆனால் முன்னாடி போய் சேர் அப்படின்னு ராமன் சொல்லிட்டார். ஏவ முக்தஸ்து ராமேன சத்ருக்னஸ்தானு மகாபலானு சேனா முக்கியான் சமானீய ததோ வாக்கியம் உவாச்சக. ராமன் இதை சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ என்ன, சத்ருக்னன் ஹேஸ் டு இன்ஸ்ட்ரக்ட் த ஆர்மி. இப்போ ராமன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது, ராமன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் ராமனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேலை இருக்கும். அதனால் அமைதியாக இருந்துட்டார். அப்போ சத்ருக்னர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். சத்ருக்ன அந்த அவருக்கு வேண்டிய மந்திரி தளபதி வாழை கூப்பிட்டு இதெல்லாம் முன்னாடி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு. பியூட்டிஃபுல். ராமன் எந்த இடத்துல நிற்கணுமோ அங்கே நிற்கிறார். சில விஷயங்கள் குழந்தைகளை மீறி நீங்கள் சொல்லக்கூடாது. குழந்தைகள் நான் சொல்கிறது பெரியவாள் ஆயாச்சு அப்படின்னா சில விஷயங்கள், உதாரணத்துக்கு சொல்ல, இப்போ குழந்தைய பிள்ளை இருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராச்சுக்கோங்களேன், அவன் வருவான் வரமாட்டான்னு அவன் இருக்கும்போது நான் சொல்ல மாட்டேன். நான் என் பிள்ளையே கூப்பிடுவேன், டே குழந்தை உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கா ஃப்ரெண்டு, தட்ஸ் இட். நான் எனக்கு எதாவது சொல்லணும்னா நான் அவன்கிட்ட சொல்ல வழியே இவனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நான் போய் எனக்கு சொல்ல மாட்டேன். சப்போஸ் அவன் வீட்டில் இல்லைன்னா குழந்தை அவன் இல்லை வெளில போயிருக்கான், அவன் வந்த பிறகு உன் பேர் என்னன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அவன் பார்த்துப்பான், அவ்வளோதான். நான் அவனுக்காக டிசிஷன் நான் எடுக்கக்கூடாது. சில விஷயங்களில் நான் டிசிஷன் எடுப்பாங்க, அடிபட்டு எடுத்தேன் எங்கள் டாக்டர் டைரக்ஷன் பண்ணுவேன், எஸ் நானோ என் ஒய்ஃபோ டிசிஷன் எடுக்கலாம். சில விஷயங்களில் அவனே தான் அவனுக்கான டிசிஷன் எடுக்கணும். இது ஒரு தர்மம். எல்லாத்துலேயும் போய் நீங்கள் மூக்கு நுழைக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் போய் நீங்கள் தலையை கொடுக்கக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் நிற்கணுன்றது இதெல்லாமே ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் சொல்லி கொடுக்குறது. இதெல்லாம் எனக்கு குருஜி அம்மா முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ லக்ஷ்மணன் பரதன்லாம் அமைதியாக இருக்கா, ராமன் சத்ருகன் பேசியிருக்கா. அவள் யாரும் நடுவில் போய் லக்ஷ்மணனும் பரதனும் போய் நடுவில் போய் வேற ஒன்றும் பேசலை. சத்ருகன் அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அதன் பிறகு எல்லாரும் அனுப்பிட்டு கோசலை சுமித்ரா கைகையை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். பகவானை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி சத்ருகன் கிளம்புறார். அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் பரதன் வசிஷ்டர் வாழெல்லாம் கைகூப்பி நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார் சத்ருகுணன் மதுரா மதுவனத்துக்கு. ஓகேவா? மீதி விஷயம் நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க, அப்போ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பக்தி அப்படின்னா கண்களில் கண்ணீர் வழிவது, வயிற்கால்கள் குத்தி கொண்டிருப்பது, அது மட்டும்தான் கிடையாது, அதையும் தாண்டி நிறைய உண்டு. ராதே கிருஷ்ணா அது இன்னொரு விஷயம் மெயினாக. சரி நாளைக்கு சொல்கிறேன்.
राधे कृष्णा जय बोलो शत्रुघ्न महाराज की जय जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो सीताराम चंद्र भगवान की जय जय बोलो गंगा मैया की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो वृंदावन धाम की जय बोलो मधुरापुरी की जय जय बोलो मधुवन की जय जय बोलो ध्रुव महाराज की जय जय बोलो नारद महर्षि की जय 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 इनके गुंडीचा मार्जनम चैतन्य महाप्रभु गुंडीचा कोविल शुद्धम பண்ண நாளைக்கு ஜெகநாதனுடைய ரத யாத்திரை. ராதே கிருஷ்ணா.